மத்திய அரசு என்ன செஞ்சாலும் குற்றம், எது செய்யாட்டாலும் குற்றம். அது அவங்க நிறைய BLOs calling the voters. இது எல்லா இடத்துலயும் நடக்குதா சார்? டேட்டா இருக்கா? கண்டிப்பா பண்றாங்களா? BLO அலட்சியமா இருந்திருப்பாரு அதிகாரி, அவருக்கு ஒன்றும் தேவையில்லை, சத்துணவு ஆயாம என்ன பாத்திர போறாங்க, நீங்க ஓகே பிரச்சனை இல்லை. திமுகவுடைய உறுப்பினர் ஓடி வருவாரு, திமுக காரர் சேர்த்துருவாரோன்னு ஏடிஎம்கே ஓடி வரணுமே, வர்றாரா இல்லையாங்கிற அவங்க பிரச்சனை. பிஜேபி கார் வரணும்ல, நான் தமிழர் வரணும்ல, எல்லாரும் தூங்கிடுவாங்கன்னா தூங்கிருங்க. தமிழ்நாட்டில் 70% மேல போலிங் ஆனதே இல்லை. இன்னும் ஆவரேஜ் 69லேருந்து 71க்குள்ளே இன்னும் ஆவரேஜ் நிற்கும். அப்போ என்ன ஆகுங்க பார்த்தீங்க, இப்போ நீங்கள் பீகாரில் பார்த்தீங்கன்னா போலிங் பர்சன்டேஜ் கூடிருச்சு. பீகார் மாதிரியான ரூரலில் கூடுதலுக்கான காரணம் என்னன்னா, மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு திரும்ப வாக்களிக்கிறங்கிற ஒரு பேட்டர்னு. ரெண்டாவது மேஜர் பேட்டர்ன் என்னன்னா, இந்த 66 லட்சம் பேர் அங்கே நீக்கப்பட்டது. அப்போ நீக்கப்பட்ட போது ஆட்டோமேட்டிக்காக நிற்கும். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி 75, 77, 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி 2026 ஏப்ரல் நடக்க போகிற போலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்முடைய போலிங் பர்சன்டேஜ் நியர்பை 80 நிற்கும். 79, 80 நிற்கும். அதற்கான காரணம் இந்த கிளீன்சிங் தான், வேற ஒன்றும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 97 லட்சம் பேரில் கிட்டத்தட்ட 30 லட்சம், ஒரு பேருக்கு 30, 60 பிரிச்சுக்கங்க, ஒரு பேச்சு 30 லட்சம் பேர் இறந்துட்டாங்கிற கணக்கு இருக்குது. 60 லட்சம் பேர் இடம் பெயர்ந்துட்டாங்கன்னு கணக்கு. இந்த 60 லட்சம் பேரில் இடம் பெயர்ந்தவங்க யாராவது திரும்பி கேட்டாங்கன்னு சேர்க்கவே போகிறோம். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லையே. நம்ம மாட்டேங்கிற டோரை க்ளோஸ் பண்ணால் தானே நீங்கள் நியாயமானு கேட்கணும். 1 இட் இஸ் ஆல்ரெடி ஓப்பன், 2 செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்கு, 3 பிரைவேட் பார்ட்டிக்கு மட்டும் இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் கொடுத்துருக்கு. அப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு திரும்பி வரட்டும், 97 லட்சம் தானா, இல்லாட்டி 87 லட்சமா 66 லட்சமா என்ன முடியுதுங்கிற பார்ப்போம். அதுதான் ஃபைனலாக நிற்கிறது, ஒன்றும் குழப்பம் இல்லையே. ஸோ இந்த எக்ஸசைஸ் தேவையான எசென்சியல்னு நான் சொல்லுவேன். இப்போ ஒரு BLO ஒரு வீட்டை போய் பார்க்குறாங்க, ஏன்னா ஆப்சென்ட் ட்ரேஸே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. 3 டைம்ஸ் வேற சந்தர்ப்பத்தில் வர்றாரு, திரும்ப 2-3 நாள் கழிச்சு வர்றாரு, திரும்ப 2-3 நாள் கழிச்சு வர்றாரு. அது போக நம்ப மாட்டீங்க, ஃபோன் பண்றார். BLOs calling the voters. இது எல்லா இடத்துலயும் நடக்குதா சார்? டேட்டா இருக்கா? கண்டிப்பா பண்றாங்களா? 9.4% நடக்குது. அதனால தான் நம்மகிட்ட 99.5% ஃபார்ம்ஸ் திரும்ப வந்துருச்சு. உங்களுக்கு ஃபார்ம் போச்சு, திரும்ப வந்துருச்சுல. ஃபார்ம் போனா கணக்கு கேட்காம இருக்கும்ல. பிளஸ் இதுல DMK, ADMK, BJP, நாம் தமிழர், தமிழக வெட்டுக்களும் எல்லா கட்சிகளும் உள்ள இருக்கிறாங்க. அந்த கட்சி எப்படி விடுவாங்க? BLO அலட்சியமா இருந்திருப்பாரு அதிகாரி, அவருக்கு ஒன்றும் தேவையில்லை, சத்துணவு ஆயாம என்ன பாத்திர போறாங்க, நீங்க ஓகே பிரச்சனை இல்லை. திமுகவுடைய உறுப்பினர் ஓடி வருவாரு, திமுக காரர் சேர்த்துருவாரோன்னு ஏடிஎம்கே கார் ஓடி வரணுமே, வர்றாரா இல்லையாங்கிற அவங்க பிரச்சனை. பிஜேபி கார் வரணும்ல, நான் தமிழர் வரணும்ல, எல்லாரும் தூங்கிடுவாங்கன்னா தூங்கிருங்கன்னு தான் சொல்லுவேன். சரி, எல்லாரும் தூங்கிட்டா என்ன செய்யறது? வாக்காளர் தூங்கிட்டாரு, தேர்தல் அதிகாரி தூங்கிட்டாரு, 5 கட்சி தூங்கிடுச்சு. தூங்குங்க, எதுக்கு முழிச்சு பேசுறீங்க? யாரா ஒருத்தர் கூட முழிக்க மாட்டீங்கன்னா அந்த ஜனநாயகம் தூங்கிட்டே இருக்கிறது தான் நல்லது. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, title sponsor GT Holidays, South India's #1 travel brand, and Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Powered by Arabian Garden Seafood Restaurant, ever fresh, ever delicious seafood dishes. இப்போது தமிழகம் எங்கும். Behind Woods பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப் ஹலில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். See you there.